வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. சவுதி அரேபியாவின் மெதினா அருகே இந்தியர்கள் உட்பட பலர் பேருந்து விபத்தில் உயிரிழந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். ரியாத் மற்றும் ஜெட்டாவில் உள்ள இந்திய தூதரகங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் இந்திய அதிகாரிகள் சவுதி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களும் லடாக், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களும் அடங்கிய வடக்கு மண்டல சபையின் கூட்டம் ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற்றது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் மூத்த அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பீகாரில் புதிய அரசின் பதவியேற்பு விழா பட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. நாளை நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற குழு கூட்டத்தில் அதன் தலைவராக முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அதைத் தொடர்ந்து பீகார் ஆளுநரை அவர் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் மொத்தம் 3.14 கோடி ரூபாய் நிலுவை நிதி உதவிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் 2021-22ஆம் ஆண்டில் படிப்பில் சேர்ந்த 134 மருத்துவ மாணவர்கள் மற்றும் 165 செவிலியர் பயிற்சி மாணவர்களுக்கு 4ஆம் ஆண்டு படிப்பிற்கான நிதியுதவி தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் 2022 முதல் 2025 வரை உள்ள கல்வி உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என்றும் வரும் 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.